ரெண்டு வார்த்தையை நாம் இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். ஒன்று மௌனமா இராதே, இன்னொன்று மௌனமா இரு. ஆமாம், எதுல மௌனமா இருக்கணும், எதுல மௌனமா இருக்கக்கூடாது என்பதை நான் இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரெண்டுமே எதிர்ப்புறான வார்த்தைகள். இது நமக்கு இந்த நாட்களில் தேவையான ஒன்று. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராது. பைபிள் வச்சிருக்காங்க, கையில் எடுத்துக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த வசனத்துக்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து விடுகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆபூக் தீர்க்கதரிசியின் புத்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபகூக் 2:20. நாகூமுக்கு அடுத்தால் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரோ வென்றார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சொல்லுங்க. கர்த்தரோ வென்றார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கணும். இங்க ஆண்டவர் மௌனமா இருக்க சொல்லியிருக்கார். மௌனமா இரு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா அங்க புதிய ஏற்பாட்டுல மௌனமா இராதேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கடினமான ஒரு வார்த்தை. ரொம்ப அதிக நேரம் இது பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் உங்களை சுருக்கமா ஒரு 3 காரியத்தை மௌனமா இருக்கக்கூடாது என்கிற காரியத்தை நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல கொள்ள விரும்புகிறேன். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பவுலை பார்த்து பேசுறார். எப்ப பேசுறாருன்னா, ராத்திரியிலே பேசினார். ராத்திரி என்பது கவனிங்கள், மனுஷன் ஓய்வெடுக்கிற நேரம் அல்லது இருள் சூழ்ந்த நேரம், அமைதலா இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் ஆண்டவர் மனுஷனோடு பேசுறார். கவனிங்கள், நீங்க இரவு நேரத்துல நீங்கள் படுக்கும் பொழுது ஆண்டவரே என்னோடு பேசும், சொப்பனம் தாரும், தரிசனம் தாரும் என்று நீங்க எதிர்பார்த்து நீங்க படுப்பீர்களானால் கண்டிப்பா சொப்பனமோ தரிசனத்தை ஆண்டவர் தருவார். நடக்க போகிறதையும் சொல்லுவார், நடக்க வேண்டியதும் சொல்லி தருவார். எதிர்காலத்துல நான் உனக்கு என்ன செய்ய போறேன் என்பதையும் ஆண்டு சொல்லுவார். இங்கு ராத்திரியிலே சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கிறது. வசனம் கவனிங்க. ராத்திரி என்கிற ஒரு பகுதியை நீங்க வசனத்தின் வழியாக ஓல்ட் டெஸ்டமெண்ட், அதாவது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்த்தீங்கன்னா, ராத்திரியிலே ஆண்டவர் செய்த வேலைகள் மகா பயங்கரமானது. மகா பயங்கரமானது. அதாவது மனுஷனுடைய மூளையில கிரகிக்க முடியாத வேலைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் ராத்திரியிலே ஆண்டவர் பவுலோடு கூட பேசுகிறார். பவுல் கொஞ்சம் பயப்படுகிறார். நடைமுறை சொல்லித்தாரு. பவுல் பயப்படுகிறார். நல்லா கவனிச்சுக்காங்க. பவுல் பயப்படுகிறார். கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், தேவ பிள்ளைகளா இருந்தாலும், சூழ்நிலை நம்ம நெருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பயம் வரும். உங்களுக்கு யாருக்கும் வராது. ஏன்னா இப்ப நீங்க அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, பயம் வராது. எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடு நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு பயம் வராது. ஆனா சிலருக்கு பயம் கண்டிப்பா வந்துடும். வயசாக பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து அப்படி என்ன வரும் பொழுது ஒரு பயம் உண்டாகும். நம்ம இன்னும் சில காரியம் செய்து முடிக்கலையே, செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கலையே அப்படிங்கிற ஒரு பயம் வரும், அச்சம் உண்டாகும். ஒரு நாள் நான் படுத்திருக்கும் போது திடீர்னு எனக்கு மூச்சு அடைச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சோதராண்டவரேன்னு சொன்னேன். தண்ணியை கொஞ்சம் வர்றது நல்ல வேலை. தண்ணி கடைசி நிமிஷம் தண்ணி ஆகும். 2 செம்பு தண்ணி வைப்போம். நைட்டு உள்ள குடிச்சிருவேன். எப்பவும்லாம் எந்திப்போம் அப்ப தண்ணி குடிப்பேன். கத்திர சோத்திரம். நீங்க குடிக்காம இருக்க கத்தருக்கு சோத்திரம், பிரச்சனை இல்லை. ஆனா நான் குடிச்சு பழகினவன், குடிச்சிடறேன். ஆனா கடைசி ஒரு சொட்டு 2 சொட்டு தான் இருக்கு. அப்போ எனக்கு மூச்சு தாள் உண்டாகுது. இருக்கிறத அப்படியே செம்பை தூக்கி வாயில ஊத்துனேன். கொஞ்சம் தான் வடிச்சு, ஒரு 4-5 சொட்டு தான் இருக்கும்.
உள்ள போச்சு, கொஞ்சம் இதாச்சு. அப்ப என் மனம் சொல்லுது, நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யலையே, இப்படி விட்டுட்டு போனா சிக்கல் இல்ல. இன்னும் ஜோசா பாட்டு பாட மாட்டேங்கான், கொட்டு சூப்பர் அடித்தான். இங்க வந்து ஒரு காணிக்கை பாட்டு பாடுறதுக்கு என்ன செய்யல அவனுக்கு. அதான் சொல்றேன், எழும்பணும். மற்றதுக்கெல்லாம் எழும்புவான். 5 மணி 4 மணிக்கு எழும்பி ஜிம்மு போவான், கைய உம்மா அங்க இங்க வைக்க அது வாடகைக்கு எழும்புறான். ஆனா ஆண்டு சமயத்துல ஆண்டவரை குறித்து பாட, ஆண்டவரை துதிக்க எழும்புற. நம்ம ஜான் பாண்டியன் ரொம்ப விசேஷமானவர். ஆமா, சொல்லவே வேண்டாம். அந்த சோத்திரம் அவனை போல இருக்கான், இருந்துட்டு போறான். அந்த சோத்திரம் அதுக்குதா எழும்பி ஒரு பாடல் பாட, ஒரு ஆராதனை நடத்த, ஒரு சோத்திரம் பண்ண, ஒரு ஊழியம் செய்ய, 4 பேரை இயேசு வழி நடத்த, அப்படி பண்ணாதான் எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும். நான் போகும்போது பரவாயில்ல, பிள்ளைகள் ஊழியம் செய்யுது அது விட்டுட்டு போயிடலாம், சந்தோஷமா போயிடுவேன். எனக்கு அதை பத்திலாம் பிரச்சனையே கிடையாது, ஒரு சின்ன பிசுரும் கிடையாது, சிக்கலும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் வந்து அதை செய்ய வேண்டிய வேலையை செய்யலை. அப்புறம் ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே கொஞ்சம் ஆயுசு காலத்தை கூட்டித்தார். அந்த அந்த மூச்சு திணறலோடு நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே கொஞ்சம் ஆயுசு காலத்தை கூட்டித்தாரும். யாருன்னு சொல்லுவான், 10 வருஷம் தானே கேரண்டி. ஆமா அப்படி சொல்லுவான், என்னன்னு சொல்லிட்டு போறான். அதனால நான் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு சோதனை பண்ணேன். ஏன் நான் சொல்றேன் பயப்படுறேன்னா, பிள்ளைகள் எழும்பலையே அப்படிங்கிற பயம். மற்றபடி வேற எந்த காரியத்து குறித்தும் பயம் இல்லை, ஆண்டவர் நடத்துவார். அது போல உங்களுக்கு சில காரியம் இருக்கு. எங்க அப்பா சாகும்போது நிம்மதியா மரிச்சார். ஏன்பான்னு நான் கேட்டேன். எல்லா சொத்தையும் பங்கிட்டு வச்சுட்டாண்டா, சண்டை போட மாட்டேன், அதனால நிம்மதியா போறேன் அப்படின்னாரு. சொல்ல புரியுதா? எவ்வளவு அவருக்கு அவ்வளவு பெரிய அறிவு கிடையாது, ஓரளவு தெரியும். கையெழுத்து போடுவாரு, படிப்பாரு, ஆனா பெரிய அளவுக்கு செய்யல. ஆனா நிம்மதியா போய் சேர்ந்துட்டார். நான் கல்யாணம் முடிச்சு அண்ணாள் வந்த 22வது நாள் எங்க அப்பா அவுட்டு. எல்லாரும் சொன்னாங்க, அண்ணாள் வந்தா மாமா போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க, சொல்லிட்டு போறாங்க. அது வந்து பிரச்சனை இல்லை, அவரு பிரச்சனை இல்லாம போய் சேர்ந்தார். அதுதான் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி சின்ன சின்ன பயம் உண்டு. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சொத்து இருக்கும், அதை நீங்க பங்கினா வச்சுட்டு போனா என்ன பண்ணுவான் என்ன தெரியும் உங்களுக்கு? ரொம்ப ஃப்ரீயா பிரிவிழா போக முடியாது. யார் யாருக்கு என்னங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டா ரொம்ப விடுதலையா இருக்கும். அதனால நீங்க வந்து நான் சொல்வத தப்பா இல்லை, ஞானத்தோடு நமக்கு தெளிவு இருக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நான் கவனமா இருந்து காரியம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க சிங்கள விசுவாசி ஒரு அம்மா மலர்விழின்னு சொல்லி அந்த பைப்பினர்ல இருக்காங்க, பத்மநேரில் இருக்காங்க. அவங்களுக்கு மூத்த தாரத்துல 2 பிள்ளைகள், 2வது தாரத்துல ஒரு பெண்ணு. ஆனா அந்த வீடு ஒரு 40 லட்சத்துக்கு போகும். அந்த வீடு வந்து அவ பேர்ல இருக்கு. அவன் கல்யாணம் ஆயிட்டான், அந்த பையன் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு கையில வந்துட்டு, பையன் வந்துட்டு, அந்த பொண்ணு கொடுத்தவங்க ஒரு வேலை செய்தாங்க, வீட்டு 2ஆ போடு அப்படின்ட்டாங்க. அவ அப்பா அம்மா எல்லாம் அடி பீச்சிட்டான். அடிப்பான்னு தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவன், ஞானசாரம் பட்டவன், சர்ச்சைக்கு போறான், அடி நிம்மத்திட்டான். அடிப்பட்ட வேகத்தோடு 2 பேரும் ஏண்ட வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப வருஷம் ஏண்ட வரமாட்டாங்க, வந்து சேர்ந்தாங்க. அப்போ அடி சரிதானா? புரியல, ஏன்னா அவ இல்லைன்னு எனக்கு தேடி வர மாட்டான். அவ கொடுத்து கொடு தேடி வந்தா. இந்த வீடியோவை பார்த்துட்டு போறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா வந்தா, அழுதா, என்ன பயப்படாத, ஜோம் பண்றேன், எவன் செய்வன் வச்சாலும் மாறும், கவலைப்படாதன்னு சொல்லி அனுப்புனேன். கரெக்டா ஒரு 2 வாரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிட்டு அவ உடனே ஒரு வேலை செஞ்சுட்டா. என்ன செஞ்சுட்டா? அவ பேருக்கு இருந்தத அவ புருஷன் பேருக்கு மாத்திட்டா. டப்புடு உயிர் எழுதி முடிச்சுட்டா. மறுநாளே இனி சொத்துக்கு வர முடியாது. யார் பேர்ல இருக்கு? புருஷன் பேர்ல இருக்கு. இவ அப்பா இல்ல, அவளுக்கு அப்பா வேற. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பட்டாதான் தெளிவு வரும். அதனால ரொம்ப கவனமா இருந்து காரியம் செய்யணும். தெளிப்பாடுங்க.
சில நேரத்தில் நான் அமைதியா போயிட்டோம்னா பிரச்சனை பல காரியமாகி அப்புறம் பயங்கரமான நிலைகளே வந்து சேர்ந்துடும். அதனால நிதானத்தோடு தெளிவா இருக்கும்போது தெளிவா காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசு. அப்ப பயப்பட பயந்துருக்கு, பேச பயப்படுறான். என்ன சம்பவிக்குமோ, என்ன நடக்குமோ, பேச என்ன பிரச்சனை ஆயிருக்கோ அப்படின்னு பயப்படுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் மௌனமா இருக்காது. இது மிக முக்கியமான பட்டணம், இங்க அநேக ஆத்மா உண்டு, அதனால நீ பேசு அப்படின்னு சொல்ற. இப்போ நான் மௌனமா இருக்காம செயல்படுவதற்கு 3 காரியம் சொல்லிட்டார். ஒன்று, நாம் இருக்கும் தேசத்தில் ரட்சிக்கப்படாத இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. உங்க சாட்சியை சொல்லி, வசனத்தை சொல்லி, அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை சொல்லி, அவர்கள் இந்த ரட்சிப்புகளை வருவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப கவனம், நீங்க ஒத்துழைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பகுதி அதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன திரும்ப வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி பயப்படாமல் பேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுவதற்கு பயப்படாத, பேசாம மௌனமா இருந்துடாத. உங்க வீட்டுக்கு பக்கத்துல சொந்த பந்தம் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் உங்க பேசாம இருக்கவே கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க? பேசணும். உங்களுக்கு கல்யாண நாள் வருது வச்சுக்காங்க, பிறந்த நாள் வருது வச்சுக்காங்க, அவ என்ன செய்யணும்? கொஞ்சம் சோற பொங்கணும், கொஞ்சம் கோழி எடுக்கணும், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு மொய் 100 ரூபா கொண்டு மொய் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யாங்க. இது இதுக்கு என்ன? உங்க பிறந்த நாள்ல இயேசு அவங்க சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, எங்களுக்கு சோறு தராண்டா, நான் பிரசங்கம் பண்ணுவோம். அழகா சொல்லுவது இயேசு பற்றி என்ன செய்வோம்? சொல்லுவோம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்படி சில காரியங்கள் செய்வாங்க. பிள்ளைகள் பிறந்த நாள் வருது, நன்மை காரியங்கள் வருது. அந்த நாள்ல ஏழை ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து ஒரு நன்மையை செய்து அவளுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பவுல் எல்லா இடங்களிலும் வாயை திறந்து அதுக்கப்புறம் பேசினான். மார்ச் மேடை, ராஜாக்களுக்கு முன்பாக, மந்திரிகளுக்கு முன்பாக, தீவுகளுக்கு முன்பாக எழுந்து பேசிட்டே இருந்தான். வயசாயிட்டு எங்கேயும் போக முடியல. ஒரு வாடகை வீடு எடுத்து சொந்த வீடு கூட கிடையாது அவனுக்கு, பவுலுக்கு. அல்லேலூயா. பாருங்க, பெரிய மனுஷன். ஆனா வாடகை வீடு எடுத்து வாரவங்களுக்கு எல்லாம் இயேசு பற்றி சொல்லிட்டே இருந்தான். அப்போ பேசிட்டே இருந்தான். இப்ப நம்ம நாவு நல்ல பேசுற நாவு. அல்லேலூயா. அதனால நீங்க பேசிட்டே இருக்கு. முதல்ல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மௌனமா இருக்கக்கூடாது. 2, உங்க சாட்சியை சொல்வதற்கு மௌனமா இருக்கக்கூடாது. 4 பேர்ட்ட கண்டிப்பாக நீங்க சொல்லணும். அல்லேலூயா. சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க. 2வது கர்த்தர் ஸ்தோத்திரம். எஸ்தர் 4:14. எஸ்தர் 4:14. கவனிங்கள், இங்க வந்து எஸ்தர் ராஜாத்தி முதல்ல மௌனமா இருந்தா. ஆமா, அந்த வார்த்தை சொல்ல வரேன். ஆனா அந்த சப்ஜெக்ட் என்னன்னா, அந்த அந்த எஸ்தர் ராஜாத்தி நல்ல வசதியா, சுகமா, நல்ல அனுகூலமா ராஜ பகுதியில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லா வசதியும் அவளுக்கு இருக்கு. ஆனா ராஜா அந்த அரண்மனை விட்டு வெளியே இருக்கிற யூதர்களுக்கு பிரச்சனை இருக்கு. முதல்ல சொல்லி பார்த்தார், எஸ்தருக்கு சொல்லி பார்த்தார், அவ கேட்கல. இந்த மொர்தெகாவுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து அனுப்பிட்டார்.
இந்த வஸ்திரத்துக்காக உன்னை சொல்லி அனுப்பலமா? நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு யூதருக்கு வேற பக்கம் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன? ஊழியம் செய்வதற்கு மௌனமாயிராது. ராஜா கூப்பிடாம போனா தலையா இருப்பான், அது உண்மை. ஆனா மௌனமா இராத. இந்த காலத்துக்காகத்தான் ஜோசப் கவுனி, இந்த காலத்துக்காகத்தான் ஆண்டவங்க 2 பேரும் தந்திருக்காரு. அல்லேலூயா. ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ஆம்பளை பையன், எனக்கு 2 ஆம்பளை பையன்? இந்த காலத்துக்காகத்தான். நான் சொல்ல விளங்குதா? எங்க மேரிக்கு என்ன போல 2 ஆம்பளை பையங்க இருக்காங்க. ஆண்டவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா கவனிங்க, ஏன் தந்திருக்க? இந்த காலத்துல நீ மௌனமா இருக்கக்கூடாது. உங்களோட பழகுற, உன்னோட பேசுகிற சொந்த பந்த நண்பர்களுக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லிடணும். ஆனா அவன் உன்னை அழகா சொல்றான், ஜான் பாஸ்டர் அப்படிங்க. பாஸ்டருக்கு தகுதியே இல்லை. ஆனா ஊர்ல அவனுக்கு பேர் என்ன பேரு? ஆமா, ஜான் பாஸ்டர். புரியுதா? நல்லதுதான், அருமையா இருக்கு, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. ஆனா மௌனமா இருக்கான். கூட பழகுறான், போறான், ராவும் பகலும் பார்க்காம நன்மை செய்யறான். இதெல்லாம் கரெக்ட், தப்பே இல்லை. ஆனா அவனுக்கு இயேசுவை சொல்லாம மறிப்பான், ஆனா அவன் நரகம் போய் சேருவான். 2 வாலி பையன் அவனுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பையங்க, 2 பேர் நரகம் போயிட்டான். அவனை மட்டும் இயேசுவை அறிவித்து வந்திருப்பானா, மருந்து குடிச்சிருக்க மாட்டான், தீமையான காரியம் செஞ்சிருக்க மாட்டான், தப்பிருப்பான். நீ சொல்ல தவறிட்ட, உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு சொல்வதற்கு. இனியாவது மௌனமா இராமல் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. உன்னோடு பேசுகிற பழகிற எல்லா நண்பருக்கும் இயேசு பற்றி சொல்லி ரட்சிப்புல வழிநடத்தணும். இங்க இயேசுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, மௌனமா இராது, ஊழியம் செய். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், முதல் சொன்னது பேசாமல் மௌனமா இருக்காங்க, 2வது சாட்சி சொல்லாமல் மௌனமா இருக்காங்க, 3வது நான் சொல்வது என்னன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மௌனமாக இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாஸ்டருக்கு முந்தின பாஸ்டருடைய மனைவி, எனக்கு உண்மையாகவே அந்த சிஸ்டர் மேல் ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு கடமை உணர்வு நான் பார்த்தேன். அது எப்படியோ எனக்கு தெரியாது, அவங்களுடைய காரியம் தெரியாது. ஆனா யாரையாவது 2 பேரை கூட்டிக்கிட்டு வீடு வீடா வீதி வீதியா போய் இயேசு பற்றி சொல்லி அப்பா, நட்டுவ காலிலும் பயங்கர காலி, ஆனா பறக்கும் பட. அந்த காலத்துல தான் அந்த சபை கொஞ்சம் முன்னேறிச்சு. இப்ப அந்த அம்மா, இப்ப வந்திருக்க அம்மா பலவீனமானாள். அந்த அம்மா நான் குறை சொல்லல, யார் யாருக்கு என்ன உண்டோ செய்வாங்க, நல்ல ஜெபம் பண்றாங்க, அமைதியா இருக்காங்க. இந்த திருக்குள்ள அமைதியா இருப்பதே பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலந்துதான், அதனால அமைதியா இருக்காங்க. நான் சொல்லுது என்னன்னா, புரிந்து கொள்ளா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்க பார்த்தாலும் தெருல நின்று சொல்லி 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 இயேசு பற்றி அறிவிச்சுட்டே இருக்கணும். அதான் ஊழியம் செய்வது. ஜோசப் கவுனி, இனி செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, என்ன பார்க்க கூடாது நீ. அதான கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு, அதான உங்களுக்கு ஆண்டவர் தாராரு. அவன் என்ன பார்க்க கூடாது. என் காலம் இருக்கு, என் காலத்துல எழும்பி கர்த்தருடைய வேலையை நீ செய்யணும். அதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ 3ஆவது செய்ய வேண்டிய வேலை, உங்க ஊழியத்தை செய்ய மௌனமா இருக்கவே கூடாது. 4வது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 24:27, கொஞ்சம் வேகமா வாசிங்க. 24:27. இங்க கர்த்தர் யாருன்னு அறிவிக்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி மௌனமா இருக்கல. அல்லேலூயா. ஏன்ட்ட ஒரு ஆள் சொன்னார், எல்லா கடவுளும் ஒண்ணுதான்,
இயேசுநாதரும் கடவுள் தான் அப்படின்னார். என்னை பார்த்து நான் என்ன செய்யணும்? ஆமாம் சொல்லுமா, அப்பா அவ்வளவுதான். அப்படி சால்ரா போட்டா நான் என்ன இத்தனை வருஷம் முடிஞ்ச என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. அவன் திருப்பின அவர்கிட்ட எல்லா அம்மாவும் நம்ம அம்மா தான், நம்மளை பெத்தாளா அப்படி இல்ல. ஒன்னு பெத்ததுக்கு ஒரு அம்மா இருக்கா, அதான் அம்மா. அது போல ஒன்ன உருவாக்கிற ஒரு தேவன் இருக்கா, அவர் யார்? அதை கண்டுபிடி. எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல. நான் சொன்னேன் என்ன உண்டாக்கினவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் விளங்கிட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல. ஆமா, என்ன பெற்றது ஒரே அம்மா தானே, சித்தி பெரியம்மா இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு எடுபடாத. என்னை பெற்றது ஒரு அம்மா தானே, அதுபோல் என்னை உருவாக்கின ஒரே கடவுள் தானே அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார், அறிஞ்சுக்கிட்டார். நான் சொல்லுது என்னன்னா, நம்முடைய தேவனாய கர்த்தர் யார் என்கிற விஷயத்தை அறிவிப்பதற்கு மௌனமா இருக்கக்கூடாது. பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட கர்த்தர் கேட்டார், என்ன யார் என்று நீ சொல்லுது அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு சொன்னார், ரத்தம் மாம்சம் உன்னை வெளிப்படுத்தல, என் பிதாவை நினைச்சுதான் வெளிப்படுத்தினார். இந்த 3 வருஷம் ஊழியம் செய்தது இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து கொள்வதற்கு. அவன் அறிந்துட்டா அதே அறிவிச்சான், சாகும் வரையிலும் அறிவித்தான். இப்ப நான் சொல்ல, உங்களுக்கு தேவன் எப்படி கர்த்தராக வெளிப்பட்டாரோ அதை அறிவிப்பதற்கு மௌனமா இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாத்து நடும்போது களப்பறிக்கும் போது சபையில் உள்ள காரியங்களை, சர்ச்சில் உள்ள சண்டை கண்டையெல்லாம் பேசுவாங்களாம். வழங்குதான் பேசினாலும் நன்மையும் பேசுவாங்களாம். அப்படி அங்கங்க காதுக்கு வந்து சேரும். பரவாயில்லையே, களப்பறிக்க இடத்துல இயேசு பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நான் ஆண்டவரை சோத்திரம் பண்ணேன். அதுமாதிரி தெற்காட்டு வேலைக்கு போற குரூப்லயும் ஒரு அக்கா பேசுவாங்களாம். பாருங்க, அது சும்மா இருக்காம பேசிட்டே இருக்கு, எதையோ ஆண்டவரை பற்றி சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வேலைக்கு போற வார இடங்கள்ல இந்த கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிவிப்பதற்கு மௌனமாக இருக்கக்கூடாது. உன் ஸ்கூல்ல உன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவர் தான் ரட்சகர், ஒன்னிதான் சேகர் மானும் சொல்ல, இந்த ஆண்டவர் தான் ரட்சகர் அப்படின்னு இப்பவே அறிவிக்கணும், எப்பவுமே அறிவிக்கணும். அதான் விசேஷம். அல்லேலூயா. கீதாவுடைய மகன் மூத்தவனும் இளைவனும் ஒரு இடத்துல, எங்க திருக்கமுள்ள இருக்கிற டேனியல் தாத்தாவுடைய ஆண்டவர் தான் பெரியவர். அப்ப அவனுக்கு அவன் ஆண்டவர் பெரியவன் சொல்லுக்கு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா யாரோ ஒரு ஆண்டவர் பெரியவர் சொல்லுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புள்ள அறிவிச்சுட்டான்டாமா இருந்து ரைட்டு. அதுக்கு சோத்திரம். இதுவரை இல்லாத ஒரு அறிவிப்பு. அதுபோல் நமக்கு தேவன் தந்திருக்கிற அந்த காரியத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ நான் 4 காரியம் சொல்லியிருக்கேன் மௌனமா இருக்கக்கூடாது செய்யறதுக்கு. 5வது நான் ஒரு காரியத்தை, அதாவது மௌனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அந்த ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரோ வென்றார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்கிறது. அவனுக்கு மௌனமா இருக்குன்னு சொன்ன உடனே கவிஞர் கையும் காலையும் கட்டிக்கிட்டு சும்மா உட்காருன்னு சொல்ல அர்த்தம் இல்லை. அந்த மௌனமா இருக்க சொல்ல இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கு அது சொல்லல. மௌனமா இருந்த என்னன்னா, இந்த ஆலயத்துல வரும்போது இந்த ஆலயத்துல யார் இருக்கார் என்கிற பயம் உங்களுக்கு வரும் பாருங்க, அதான் மௌனமா இருக்கு. இங்கே நம்ம போறோம், இந்த ஆலயத்துல யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், என் பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணுவார், என் தேவையை சந்திப்பார் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு உட்கார்வதுதான் மௌனம் இருப்பது. நீங்க புரிஞ்சு கொண்டீர்கள் நம்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால இன்னொரு வசந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சிடும். சகரியா 2:13. சகரியா 2:13.
சகரியா 2:13. கவனிங்கள், என்ன இங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் பரிசுத்தர், அதனால எப்படி இரு, மௌனமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட இந்த பரிசுத்தம் வருவதற்கு முயற்சி செய்து அவரே பார். சூட்டி கவனி, கிரேஸ் கவனி. அவர் பரிசுத்தர். நம்மிலே இந்த பரிசுத்தம் வருவதற்கு அவரே பார், அவரே அறிக்கை செய், அவரே ஆராதி என்கிற அந்த வார்த்தை சொல்லுகிறார். இப்போ நீங்க அந்த வார்த்தையை அந்த ஆறாம் நடத்தின கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்ன அந்த பகுதியை நீங்க கோஆபரேட் பண்ணணும், ஒத்து உழைக்கணும். கை தட்டுங்க, பாட்டு பாடுங்க, சோத்திரம் பண்ண சொல்லும் போது நீங்க சும்மா இருப்பது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இயலாது. சப்போர்ட்டாக, ஒத்துழைப்பாக நீங்க சேர்ந்து காரியங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஏதுவாகும். நீங்க நான் சொல்றேன்னு, பழைய ஏற்பாட்டு காலத்துல கேருபீன்கள், சேராபீன்கள் 6 ரெக்கை உண்டு. 6 ரெக்கை அப்படின்னா ஒரு பறவைக்கு 2 ரெக்கை உண்டு மாதிரி அந்த சேராபீன்கள் கேராபீன்கள் 6 ரெக்கை உண்டு. 2 ரெக்கையா முகத்தை மூடி, நல்ல கவனிங்க, 2 ரெக்கையா சரீரம் முழுவதும் மூடி, 2 ரெக்கையா பறந்து சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பரிசுத்தர் 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 என்று ஓயாம சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, கவனி. 2 ரெக்கையா முகத்தை மூடி, கண்ணை மறைச்சிட்டாங்க. 2 ரெக்கையா சரீரத்தை மூடி, 2 ரெக்கையா பறந்து. அப்போ ஆராதனை என்பது பூமியில தொடாம இருந்து ஆராதிப்பது ஆராதனை. ஐயோ, வீட்டுல 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன், அதை பூட்டலனா பூட்டலையா அப்படின்னு இங்க நிறுத்திட்டு உட்கார்ந்து இருந்தா அது ஆராதனை இல்லை. நம்ம மனம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. எப்பவும் கூட்டம் முடிப்பாரு, சீக்கிரம் போன வீட்டுல சில காரியம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பது ஆராதனை இல்லை. அப்ப 2 ரெக்கையால் பூமியில படாம உயரத்துல எழும்பி ஆராதிப்பதுதான் ஆராதனை. அப்போ அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்லும் போது தேவாலயத்திலே தேவனுடைய வல்லமை இறங்கும், திரைச்சீலையால் தேவால் நிறைந்திருக்கும். நல்ல கவனிங்க, அப்பொழுது அற்புதம், அதிசயம், வல்லமையான செயல்பாடுகள் உண்டாகும். அப்ப நீங்க ஆராய வரும் பொழுது சும்மா இருக்காம கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடிட்டு இருக்கும் போது இங்கே பல ஆண்டு காலம் ஜெபித்த ஜெபத்துக்கு அன்னைக்கு கர்த்தர் விடுதலையே தூரத்துல கொடுப்பார், தூரத்துல கொடுப்பார். அப்ப நாம என்ன செய்யணும்? மௌனமா இருக்கணும். கை கட்டிட்டு இதப்பா தேவை, இந்த ஒரு பிரசங்கத்தால காத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மௌனமா இருந்து சொன்னா நம்ம வேலையை செய்துக்கிட்டு பார்க்க வேண்டிய மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா அதான் மௌனமா இருக்கும். சொல்லேலூயா, அதான் ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அந்த பகுதி இருக்கு, அதை மட்டும் செய்வதுதான் மௌனமா இருத்தல். அடுத்த பக்கம் சிந்திய போகாமல், நம்முடைய சிதறப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை காப்பதுதான் அந்த மேன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னொரு சம்பவம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம், ஆமோஸ் 5:13. புத்திமானா இருக்கிற மௌனமா இருக்கணும். கவனிங்க, அங்க கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கவனிங்க, கவனிங்க இந்த வார்த்தை கவனிங்க. என்ன வார்த்தை சொல்ல வரேன்னா, அங்க அந்த காலம் மோசமான காலம், பிரச்சனை நெருங்கி இருக்கு. இப்போ இந்த காலமும் இந்த 7 கட்ட தேர்தல் முடியும் வரையிலும் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? மோசமான காலம். தமிழ்நாடு பற்றி பிரச்சனை இல்லை, சொல்லலேலூயா. 1-2 இடங்கள்ல தான் சில பிரச்சனை இருந்துச்சு, அது சால்வ் ஆயிடுச்சு. ஆனா வட இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் பயங்கர பிரச்சனைகள். சரி, அதை போட்டு நமக்கு அதுக்கு போன சங்கடம். இந்த காலத்துல மௌனமா இருக்கணும். ஏன் மௌனமா இருக்கணும்னா,
அவர் நியாயாதிபதி. யாரு? கர்த்தர். யார எப்படி நடத்தணும்னு அறிஞ்சவர். அல்லேலூயா. சார் நான் கேட்கல, உங்களை யாராவது சண்டைகளுக்காங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்? 7 கோடி கட்டணும் அப்படிதானே? அப்படிலாம் இல்லை, மௌனமா இருக்கணும். குட். ஏன்னா அவர் நியாயாதிபதி, கரெக்டா செய்வார். ஆண்டவரே நம்ம சண்டைகளுக்கா என்னப்பா, நான் அமையலா இருக்கேன், நீ பார்த்துக்கா, நீ நியாயாதிபதியா இருக்கிறேன், என் குடும்பம் முன்னும் பின்னும் என்னை ஒரு மாதிரி பேசுது, நீ நியாயாதிபதி பார்த்துக்காரன்னு சொல்லி அமையலா இருந்தா அவர் கரெக்டா அழகா நியாயம் தருவார். அல்லேலூயா. அப்ப என்ன, மௌனமா இருந்தா என்ன? நம்ம வாயை மூடி ஆண்டவர் சோத்திரம் பண்ணி சண்டைக்கு வாய் பண்ணணும். சோத்திரம் பண்ண வாய் பண்ணக்கூடாது, விளக்குதா? கை நட்டக்கூடாது, கையை கட்டிக்கிடணும். ஆனா ஆண்டவருக்கு முன்பா கையை தட்டணும். இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா அவர் நியாயாதிபதி என்பதை தெளிவா அழகா கரெக்ட் பண்ணிடுவார். அல்லேலூயா. அது மாறவே மாட்டார். நான் இப்போ நான் என்னை கீழே நான் காலைல ஆராதித்து சொன்ன ஒரு வசனத்துல சொல்ல விரும்புறேன். சேதப்படாது, அப்படிதான் நான் கீழே செய்தி கொடுத்தேன். சேதப்படாது. ஆனா கவனிங்க, இந்த சேதப்படாதுங்கிற வார்த்தையை தீர்க்கதரிசனமா சொன்ன இடத்துக்கு சொன்னேன், வாக்குத்தத்தமா எங்க சொல்லப்பட அதையும் சொன்னேன். ஆனா சிலரை சேதப்படுத்திருக்கு. என்ன ஒரு பலவீன சேதப்படுத்தி வச்சிருக்கு, உங்களையும் சில காரியத்தை சேதப்படுத்தி வச்சிருக்கு. சோர்ந்து போகக்கூடாது. சில தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி சேதப்படுத்தி கர்த்தர் வச்சிருப்பார். அது வேற விஷயம். இப்போ சிம்சோனுக்கு 2 கண்ணு போச்சு, தேவ திட்டத்தின்படியா போச்சு இல்ல, அவர் ராங் ரூட், ராங்கான பார்த்தா கண்ணு போச்சு. ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போகணும், சமாரியால போகணும், போயிட்டு பேச வேண்டிய பேசணும், தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போன வழி திரும்ப கூடாது, வேற வழியா வந்துடணும் அப்படின்னு இருப்பார். கரெக்டா போவார், செய்தியை சொல்லுவார், முடிப்பார், வந்துட்டே இருந்துருவார். ஒரு மரத்தில் வந்தோன்னா களைப்பு உண்டாகும், இந்த இடம் தான் கவனம், உட்கார்ந்துருவான். அந்த நல்ல தீர்க்கதரிசி உட்கார்ந்துருவான். ஒரு பொய் தீர்க்கதரிசி சேருவான், கிளம்ப வருவான், அது சொல்லுவான், கர்த்தர் உம்மை என் வீட்டுக்கு கூட்டி போய் சொன்னார் அப்படிமா. அப்போ இன்னும் பசி தாகம், தண்ணி குடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஆனா முன்னால தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடக்கூடாது, போன வழி திரும்ப கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த வசனத்தை மறந்துட்டான். அடுபாடி இவன் சொன்னதை நம்பி போயிட்டான். போனான், தண்ணியை குடிச்சான், வெண்ணியை குடித்தான், சாப்பிட்டான், திரும்ப வந்தான். அதே இடத்துல வந்த உடனே இது கவனிய, மனோவுக்கு சொல்லிட்டேன் காலையில, நல்ல கவனி. என்ன நடந்துன்னா, அவன் ஏறி வந்த கழுத இருந்துச்சு. ஒரு சிங்கம் வந்து அந்த சாப்பிட்டானே, தண்ணி குடிச்சானே அந்த தீர்க்கதரிசியை கொன்னுட்டு, இவன் ஒல்லி, கழுத பெருசு, கழுத கொல்லல ஆண்டவர். தப்பு பண்ணுவன சோலையை முடிச்சிட்டார். ஆனா ஒழுங்குபடி கண்ணுக்கு எது தெரியும்? அது கழுத பெருசா இருக்கு, அதான் தெரியும், அதான் வயிறு நிறையும் அந்த சிங்கத்துக்கு. ஆனா இவனை கொண்டு போட்டுட்டு கழுதைக்கு ஆதரவா சிங்கத்தை கர்த்தர் வச்சு பாதுகாத்தார். விளங்கிட்ட? புரிஞ்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட் சரின்னா ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பார். அசைய மாட்டார். ஒரு சின்ன காரியம் கூட சேத படாது. எங்க வண்டி அப்பப்போ கார் அங்கங்க இடிக்கும், ஆமா சேதப்படுது. அது காரணம் என்ன? எங்க பையன் அவர் கொஞ்சம் கவனக்குறை, ஏன்னா அவர் தலைவர் இல்லை, அதனால அது அசால்ட். டிரைவர்னா ஓனர் இருக்காரு, பாஸ் இருக்காரு, பயந்து ஓட்டுவான். இவனுக்கு ஆமா அன்பு, ஆமா இல்ல கோயில் கூட மட்டும் இல்ல, அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. நம்ம அப்பா காரு, அது அசால்ட் ஆயிட்டான். இது ஒன்றும் தப்பு இல்லை, அதை ஒரு நாள் போய் பணம் வரும்போது சேலரிச்சு சரி பண்ணிடுவோம். ஆனா சேதப்படக்கூடாது. ஒரு நாள் காலம் தண்ணி போன ஜான் சொல்லுவான், இஸ்ரேல் பாசனம் இல்லாம இவருக்கு நேரமே போகாதுன்னு சொல்லுவான். அதாவது
ஒரு ஒரு பல்பு, அந்த நாள் உள்ள பல்பு எடுத்து கொடுத்துருக்காரு யார்கிட்ட, தேவசாயம் பாசட்டு. அது மேல அவர் ஏறி நின்று பல்ப் போடுறாரு. அந்த தீஞ்சு போன பல்பு தான், நல்ல பல்பு இல்லை, தீஞ்சு போன பல்பு எடுத்து இவர்கிட்ட கொடுத்தாரு. காலேஜ் போன தேவசாயம் பாசட்டு கொடுத்தாரு. அந்த பல்பு அவர் எடுத்து போட்டார். இவர் வாங்கினவர் அந்த பல்பு கீழே போட்டு உடைச்சிட்டார். அவர் சொன்னாரா, இசுல் பாஸ்டர் நீ செய்வதெல்லாம் வாக்கியம் இருக்க, நீ செய்வது வாக்கியல, உங்களோட கத்தது இல்லைன்டா. ஒரே அடியா, ஒரு தீஞ்ச பல்பு போனதுக்கு கத்தர் கூட இல்லைன்ட்டார். நான் சொல்ல புரியுதா? நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது. அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாக கவனிக்கணும். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோதரம். அடுத்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரம், அவர் நியாயாதிபதி, அதனால நீங்க மௌனமா இருக்கணும். அடுத்து என்னன்னா, செப்பனியா 1:7, செப்பனியா 1:7 கொஞ்சம் சீக்கிரம், ஒரு 4 வசனம் தான் உண்டு, சொல்லியிருக்கேன். செப்பனியா 1:7, செப்பனியா 1:7. அப்பா, கவனிங்க, கத்தர் வருகிறார். அதனால எப்படி இரு, மௌனமாயிரு. ஆராதனைக்கு வாரார், உங்க ஜபத்துக்கு வாரார், உங்க வீட்டு கூடத்துக்கு வாரார், உங்களுடைய வீட்டு ஜபத்துக்கு வாரார், எல்லாம் வருகிறார். வரும்போது எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும். அவரை வரவேற்க, அவரை கனம் பண்ண, அவருக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ செய்ய நான் மௌனமா இருந்து காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். புலம்பல் 3:28, புலம்பல் 3:28. அவர் சர்வ ஞானி, சர்வ சர்வ ஞானி. உங்களுக்கு புரியல, நான் சொல்லித்தரேன். கவனி, சர்வ ஞானி. இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கு முதல்ல தெரியாது. அதனால சாப்பிடாம புருஷனை பேசி, ஊழியக்காரனை பேசி, சர்ச்சில் வந்து உட்கார்ந்து அழுது புலம்பெட்டு இருப்பான். ஆனா அழ வச்சதே கத்தர் தான், புலம்ப வச்சதே கத்தர் தான், தனிமையா வச்சதே கத்தர் தான். அப்புறம் அந்த சாமுவேலை பெற்றவர் பாடு, அவர் சொல்லுதா, என் தேவன் மகா ஞானம் உள்ளவர். ஒரு அழகான பிள்ளைய பெற்று கையில ஏந்தின போது கத்தரை அறிந்து கொண்டது என்ன? மகா ஞானம் உள்ளவர். அவ அந்த நேரத்துல மற்ற எதையும் பேசாம அமைதலா இருந்ததுனால கத்தர் ஒரு நல்ல சாமுவேலை ஆண்டவர் கையில கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சில நேரத்துல சில சூழ்நிலையில நாம் மௌனமா இருக்க வேண்டியது காரணம் ஏன்னா அவர் மகா ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். வாசிங்கள். யோபின் புஸ்தகம் 6:24. யோபின் புஸ்தகம் 6:24. இப்ப கவனிங்க, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் எப்படி இருப்பேன்? மௌனமா இருப்பேன். என்ன? நான் திருந்துவதற்கு மௌனமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம போன ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இடையில நம்ம எங்கேயாவது தவறு பண்ணியிருந்தா ஆண்டவரத்துல சொல்லி, ஆண்டவர் இந்த வழியில தப்பு பண்ணிட்டேன், இதை பார்த்துட்டேன், இதை பேசிட்டேன், என் கால் அங்க போயிட்டு என்னை மன்னியும். நாம் திருந்துவதற்கு கர்த்தருக்கு முன்பாக மௌனமா இருக்கணும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போற. கர்த்தர் சோதரம், அவர்கள் சர்வ வல்லமை உள்ளவர், ஆதலால் மௌனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 39:9. சங்கீதம் 39:9. கொஞ்சம் வேகம் வாசிங்கள். இதோடு நான் என் வார்த்தை நிறுத்துகிறேன். சங்கீதம் 39:9. நீரே இதை செய்தீர் என்று கர்த்தர் சொல்றார். இதுல என்ன சொல்றாருன்னா, அவரே சர்வ வல்லவர். ஆதியாகமம் 24:31. ஆதியாகமம் 24:21. வாசிங்க.
அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். இங்க கவனிங்க. இப்ப என்ன நடக்குன்னா கவனிங்க, இங்க கவனிங்க. என்ன நடக்குன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். உட்காருங்க நீ மழை வந்துடும், அதுக்கு ஆண்டருக்கு கோழி சோத்திரம். இப்போ போயிடலாம் முடியும். கவனி என்ன நடக்குன்னா கவனி இப்போ எந்திக்காதங்க, கொஞ்சம் பொறுங்க. அந்த சோதரம் என்னன்னா பயங்கர வேலையை ஆண்டவர் செய்தார். ஒரு வேலையை விளங்குதா? இங்க கவனிங்க அங்க பார்க்காங்க. ஒரு வேலை செய்தார். என்ன வேலை செய்தார்னா, ஒரு அருமையான ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை தேடி வாரான். அந்த பெண்ணு கரெக்டா வந்துட்டு கிடைச்சிட்டு ஆண்டுடைய செயலை பார்ப்பதற்கு எப்படின்னா மௌனமா இருந்தார். இது கர்த்தர் தான் செய்திருக்கிறார் அப்படின்னு அறிவதற்கு மௌனமா இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டான், எல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் செய்தது கர்த்தர் தான் அப்படிங்கிற விஷயத்த அறிஞ்சுக்கிட்டான். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க மௌனமா இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற செயலை நீங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்வார், உன் குடும்பத்துக்காக கர்த்தர் செய்வார், உன் சரீரத்துக்காக கர்த்தர் நன்மை செய்வார், உன்னுடைய பொருளாதாரத்துக்கு கர்த்தர் செய்வார். எதிர்காலத்துல தேவன் உங்களுக்கு என்னென்ன காரியம் செய்யணுமோ அதுக்கெல்லாம் கர்த்தர் செய்வார். அதுக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வல்லவர் செயலை பார்ப்பதற்கு எப்படி இருக்கணும்? மௌனமா, அவர் தான் இதை செய்யறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு மௌனமா இருக்கணும். அல்லேலூயா. சிங்கவளத்து வேலை செய்யாம 60 நாளா போட்டேன். எல்லாரும் கேட்காங்க, போட்டிருக்கிய தொந்தரப்படுத்துறான். அமைதியில இருக்கும். எப்படின்னு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இருந்தாதான் அந்த வேலை முடியும். அந்த வேலையை தொடங்க தந்ததும் யாருதான்? கர்த்தர் தான். எங்க அண்ணா சொன்னா, இனி 10 லட்சம் வந்து ஒரு படம் தொடங்கும். அது வேற கையை கட்டிட்டு சும்மா இருக்கும். சும்மா இரும் அப்படின்னு சொல்லி, அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பொறுமையா. இதை போலதான் எல்லா விஷயம். நான் இந்த உதாரணமா சொன்ன தவிர பெருசா சொல்லல. உங்க குடும்பம், பிள்ளைகள், சரீரன்மைகள் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் செயல்படுவதற்கு அவர் தான் செயல்பட இருக்கணும். மௌனமா இருக்கும். சொல்லுவாங்கதான் மௌனமா. என்ன பிரச்சனையானாலும் சரிதான். இவங்க 2 சகோதரர் வராங்க, அவங்க பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நாங்க தொடர்ந்து 1.5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கர்த்தர் தம்முடைய வல்லமையை கட்டளை இடுவார், குழந்தைய கர்த்தர் கொடுப்பார். அதுவரை மௌனமா இருக்கும். வாயே பேசக்கூடாது. வருஷம் போலாம், கூட 2 வருஷம் போலாம், பயப்படக்கூடாது. நம்ம பாஸ்டர் ராஜனுடைய மகள் சுகந்தி, பெஸ்ட் பிள்ளை, கேரக்டர். கல்யாணம் முடிச்சு 9 வருஷம் ஆச்சு, வெளிநாட்டுல இருக்கா. ஒரு ராஜாவுடைய பிள்ளைக்கு வீட்டுல இருந்து பாடம் எடுக்கா டீச்சரா. அவளும் வெளியே போகண்டா, அந்த பிள்ளை வெளியே போகண்டா. அந்த 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 சவுதி அரேபியால இருக்க ராஜாவுடைய மகளுக்கும் இவ டீச்சர். எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? போறது ஏசி, இருப்பது ஏசி, தங்குவது ஏசி, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்ல? குழந்தை இல்லை. ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அந்த அடுத்த பிள்ளை கூட ஒரு 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 மாதிரி இந்த பிள்ளை அவ்வளவு தங்கமான பிள்ளை. ஆனா இப்போ 6 மாசம் ஆண்டவர் கிருபையாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். 9 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அவன் ஆச்சரியப்படுதா? காரணம் என்ன? மௌனமா இருந்தா கர்த்தர் செயல்படுவதை பார்க்கலாம். நான் என் வார்த்தை நிறுத்துக்கிறேன். உங்க விஷயத்துல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய பிள்ளைகள் காரியத்துல ஆண்டவர் மௌனமா இருக்க சொன்ன இடத்துல மௌனமா இருக்க. அதுக்காக விட்டுறாங்க. சொத்தம் பண்ணணும், ஜெபிக்கணும், கை தட்ட, அது வேற. ஆனா மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுக்காம ஓரமா இருந்துட்டா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம்.